ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி எங்கள் ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே கோயம்புத்தூரில் வந்து ஒரு மாதிரி குழம்பு வைக்கிறாங்க. இங்கே வைக்கிற குழம்பு ஓரளவுக்கு அந்தளவுக்கு எங்களுக்கு செட் ஆகலை. எங்களுக்கு வந்து நல்லா கார சாரமாக வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் எப்படி எங்கள் ஊர் சைடு குழம்பு வைப்போம், மீன் குழம்பு வைப்போம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் வந்து எப்போதுமே மண் சட்டியில் தான் வைப்போம். இங்கே மண் சட்டி இருக்குது, மழை பெஞ்சிட்ருக்கு, மேலே மாடியில் வச்சுருக்கேன், எடுக்க முடியலை. ஸோ அதனால் வந்துட்டு அகலமான நல்ல அடி அழுத்தமான ஒரு பாத்திரத்தை தான் நான் எடுத்திருக்கேன் இப்போது. மீன் குழம்புக்கு எப்போதுமே வந்து அகலமான பாத்திரமாக இருக்கணும், அப்போ தான் மீன் உடையாது. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட வந்து நான் வந்து கறிவடகம் சேர்த்துருக்கேன். கிராமத்தில் எல்லாம் வெங்காயம், பூண்டு, மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து வடகம் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. இது மீன் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்புக்குமே இந்த மாதிரி கறிவடகம் போட்டு தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா புளிக்கரைசல், மிளகாய்த்தூள் எல்லாமே நான் வந்து ஒன்றா கலந்துட்டேன். உப்பு எல்லாமே நல்லா கலந்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு 7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மீன் குழம்பு வைக்கிறேன். குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மீன் போட்டோன்னா அது கரெக்டாக இருக்கும். மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 கொதி வந்ததுக்குமே நம்ம வந்து மீனை போட்டுட்டு இறக்கிடணும். இப்போ மீன் குழம்பு கொதி வந்துருச்சு. இப்போதைக்கு உங்களுக்கு உப்பு, புளி, காரம் எல்லாத்தையுமே நீங்கள் சரி பார்த்துக்கலாம். பத்தலைன்னா கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் கரெக்டாக வச்சுருவேன். எனக்கு வந்து சமையல் ரொம்பவே பிடிச்ச விஷயம். எல்லா குழம்புமே நான் ரொம்ப டேஸ்ட்டாக வைப்பேன். சாப்பிட்ற எல்லாருமே சொல்லுவாங்க. மீன் குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி காரமான குழம்புக்கெல்லாம் கொஞ்சமாக ஒரு துளி வெல்லம் சேர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது வேறு லெவலாக அள்ளும் அந்த ருசி. கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் மீன் குழம்பு வச்சிங்கன்னா ஒரு துண்டு சின்ன அளவில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து மீனோட சென்று பகுதி எல்லாமே வறுவலுக்கு ரெடி பண்ணிட்டேன். அதனால் மீனோட வால் பகுதியும் தலையையும் மட்டும் நான் குழம்புக்கு போட்டிருக்கேன். இப்போ மீன் போட்டு ஒரு 2 கொதி வந்துருச்சு. இப்போ நான் வந்துட்டு மாங்காய் போடுறேன். மாங்காய் வந்து ரொம்ப கவனமாக போடுங்க, ஏன்னாக்கா இது வந்து மீனை உடச்சிரும். ஒன்றோட ஒன்று தண்டாத அளவுக்கு மாங்காயை போட்டுறணும். மாங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதித்தாலே போதும், நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் குழம்பு வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க. நாங்கள் வந்து தேங்காய், சோம்பு, சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி போடுவோம். இன்றைக்கி நான் அதெல்லாம் போடலை. பயங்கரமான விலையாக இருக்குது இங்கே கோயம்புத்தூரில் தேங்காய். ஸோ இந்த குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள்.